ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த கன்னிபால் சீரிஸ் சீசன் 2 எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ அந்த குழந்தைங்களை அடைச்சு வச்சிருக்க அந்த இடத்துல தான் இருப்பாரு. அப்போ கோட்டோஸை சேர்ந்த கொஞ்சம் பேர் நம்ம ஹீரோ இருக்கிற அந்த இடத்த அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோ இருக்கிற அந்த இடத்துக்குள்ளே வந்துருவான். அவனை சமாளிக்க வெறும் ஒரே ஒரு புல்லட் இருக்க ஒரு பிஸ்டல் எடுத்துட்டு போவாரு நம்ம ஹீரோ. சரி, அந்த புல்லட்டை கரெக்டா யூஸ் பண்ணி அந்த ஆளை கரெக்டா சுற்றுவாருன்னு பார்த்தா அந்த ஷாட்டுமே மிஸ் ஃபயர் ஆயிடுது. எப்படியோ அவனை கஷ்டப்பட்டு சமாளிச்சு பக்கத்துல உள்ள ஒரு கண்ணு எடுத்து அவன் நெத்தி புட்டலே போட்டு சுட்டுறாரு. அப்படியே அவனை சுட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு பாஸ்ட்ல நடந்த கொஞ்சம் மெமரிஸ்லாம் வந்து போகுது. அதாவது நம்ம மஷிரோவை காப்பாத்த ஒரு ஆளை சுட்டுருப்பார்ல, அந்த சினாரியோ தான் அது அப்படியே அவர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து வெளில உள்ள எல்லாருமே கதை ஒழிச்சு வர பாக்குறானுங்க. நம்ம ஹீரோ கூட இருந்த இன்னொரு ஆபீசரு கதவை ஒத்தாலா பிடிச்சி இழுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவையும் கூப்பிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த ஆபீசர் கூப்பிடுற எந்த விஷயம் காதல விடல. நம்ம ஹீரோக்கு மைண்ட் ஃபுல்லா ஓடிட்டு இருக்குது இந்த பழைய சினாரியோ தான். இப்படியே அந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோ மைண்ட்ல ஓடிட்டு இருக்க நம்ம ஹீரோ அப்பதான் ரியலைஸ் பண்றாரு இங்க நடந்துட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையும். ஒரு செகண்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாரு. நம்ம ஹீரோக்கு வருதே கோவம். நீங்க என்கிட்ட எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் உங்கள்ட்ட இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஒரு அட்ரினல் ரஷ்ஷோட நம்ம ஹீரோ அங்க ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாரு. அவ்வளவுதான், லெஃப்ட்ல ரைட்ல சொல்லிட்டு சுட்டு தள்ளிட்டே இருக்காரு. அங்க இருந்து கொஞ்சம் கூட்டத்தையே நம்ம ஹீரோ அப்படியே சுட்டு தள்ளிடுறாரு. சரி, அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வேற யாரும் வர மாட்டானுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கும் போது பின்னல இருந்து ஒரு காரு நல்லாட்னு வந்து இடிக்குது நம்ம ஹீரோவை. உள்ள யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை கொன்னே திருவான் அப்படி சொல்லிட்டு அந்த கோட்டோ சேர்ந்த ஒருத்தன் வந்தால அவன் தான் அது. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி கொன்ன இவ்வளவு பேரையும் ஒரு நிமிஷத்துக்குள்ளதான் கொண்டு இருப்பாரு. ஆனா இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். எவ்வளவு அடிச்சாலும் சாகவே மாட்டேங்கிறான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் காலாலேயே அவன் கழுத்து நெரிச்சு அவனை அங்கேயே சாகடிக்கிறாரு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ சேஃப் சோன் அப்படி சொல்லி நினைக்கிறாரு. அப்போ பின்னால இருந்து ஒருத்த வரான். வந்து நம்ம கனோக்காவையும் அவங்க குழந்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்ப மட்டும் நீ வெளில வரல, இந்த பொண்ணையும் இந்த குழந்தையும் இங்கேயே கொண்டு போட்டுரும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுக்கு மாட்டிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே எங்க பக்கத்துல உள்ள ஒரு காருக்குள்ள போய் உட்காந்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து ஸ்னைப்பரை வச்சு நம்ம யோசிக்க பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ அவன் காதுல மாட்டிருக்க இன்டர்காம் வழியா ஒரு ஆள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். உன் கண்ணுக்கு அந்த ஆபீசர் தெரியறான் தானே, உடனே அவனை சுட்டு தள்ளு, அவனை முடிச்சிரு அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிக்க அந்த ஆள் ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம யோசிக்கும் ஹீரோ கரெக்டான பாயிண்ட்ல தான் தெரியுறாரு. இப்ப நம்ம யோசிக்க நினைச்சா நம்ம ஹீரோவை சுட்டு கூட தரலாம். நம்ம யோசிக்க அதை பண்ண மாட்டாரு. அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சு நம்ம யோசிக்க இதுக்கப்புறம் தப்பு பண்ணா சரி வராது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணாம பக்கத்துல உள்ள எல்லாருமே அவங்களுக்கும் பாதிப்பு வராம சுட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம சுமிரேவையும் கெவுசிகேவும் தான் காமிக்கிறாங்க. நம்ம கெவுசிக்கே சுமிரேவை ஒரு பத்திரமான இடத்துல தங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோட்டோ ஃபேமிலி சேஃபா தங்கி இருக்க ஒரு ஷெல்டர் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம கெவுசிக்கே சுமிரேவை கொண்டாந்து விட்டுட்டு இங்க பாருங்க, இவதான் என்னோட பொண்டாட்டி, இவ வயித்துல என்னோட குழந்தை வளருது அப்படி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறான். அப்படியே கட் பண்ணி அந்த சண்டை நடந்த அந்த இடத்தை தான் காமிக்கிறாங்க. அந்த கோட்டோஸ் எல்லாருமே இறந்து போன போலீஸ் ஆபீசரோட டெட் பாடி எல்லாத்தையும் அப்படியே மலை மாதிரி கூச்சி வச்சு அதை எரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம கெவுசிக்கு அந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். இவங்க ஆளையும் நிறைய பேர் செத்து இருப்பாங்களா அந்த ஷூட் அவுட்ல. அந்த டெட் பாடிஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு சின்ன பையன் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கு இந்த குண்டா என்ன சொல்றான்னா, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, நம்ம இதை விட அதிகமான போலீஸ் ஆபீசர் எல்லாம் கொண்டிருக்கோம், நம்ம இதை நினைச்சு பெருமை பண்ணும், இதெல்லாம் வீர மரணம் அப்படி சொல்லிட்டு அவன் அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இங்க எப்படி சீன் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி நம்ம சீஃப் தான் காமிக்கிறாங்க. அவரோட கோ ஆபீசர் ஒருத்தர் நம்ம சீஃப்ட்ட சொல்றாரு, இந்த மாதிரி அந்த கோட்டோஸோட வீட்டுக்கு போன ஸ்வாட் டீம்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல, என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம சீஃப் ஆபீசர் அவர் கேக்குறாரு. அதுக்கு நம்ம சீஃப் ஆபீசரும் மேபி அவங்க நம்ம ஸ்வாட் டீமையே ஃபுல்லா காலி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவங்கள்ட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல போல அப்படி சொல்லிட்டு அந்த சீஃப் ஆபீசர் சொல்றாரு. அதுக்கு அவர் கோ ஆபீசரும் அப்படிலாம் எனக்கு சான்ஸ் இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்க நம்ம சீஃப், நீ என்ன கோட்டோஸ் நார்மல் பீப்புள் மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா, இவங்க சாதாரணமான ஆளே கிடையாது அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. இங்க எப்படி சீன் கட் ஆகுது. அப்போ நம்ம சீஃப் ஹீரோ இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு நம்ம யோசிக்க வராரு. அதான் அந்த ஸ்னைப்பர்லாம் வச்சு நம்ம ஹீரோவை காப்பாத்தினாரு அவர் தான். அவர் வந்துட்டு அவங்களெல்லாம் நான் தான் சுட்டேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, எல்லா தப்பும் பண்ணது நான் தான் அப்படி சொல்லிட்டு அவர் சரண்டர் ஆகுறாரு. ஆனா நம்ம ஹீரோ, நீங்க எந்த தப்பும் பண்ணல, இங்க பாருங்க, நீங்க தான் அந்த குழந்தையும் அந்த பொண்ணையும் காப்பாத்திருக்கீங்க, உங்களை நான் அரெஸ்ட் பண்ண போறதில்ல, என்னோட வரீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த யோசிக்க கூட்டிட்டு போறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம டியை தான் காமிக்கிறாங்க. அந்த அடியாலே குழந்தைங்க இருக்கிற இடத்தையெல்லாம் உங்களுக்கு யாரு சொன்னது அப்படி சொல்லிட்டு நம்ம டீட்டை கேட்டு பயங்கரமா நம்ம டியை சித்திரவதைப்படுத்திட்டு இருக்கான். அப்படியே நம்ம டியை தலைங்களை தொங்க விட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் போது நம்ம டி கழுத்துல மாட்டிருக்க ஒரு லாக்கெட்டை நோட் பண்றான். இந்த லாக்கெட் ஒன்ட்டை எதுக்கு இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த அடியால் நம்ம டீட்டை கேட்கிறான். அதுக்கு நம்ம டியும், நீ எப்பயாவது ஆச்சரியப்பட்டிருக்கியா, கின்கோட்டோ எப்படி இவ்வளவு யங்கான வயசுலயே கோட்டோஸ் ஃபேமிலியோட ஹெட்டா மாறினாங்க, அதுக்கு அந்த அடியாலும் கின்கோட்டோட அண்ணன் இறந்துட்டாரு, அதனாலதான் கின்கோட்டோ இந்த ஃபேமிலியோட ஹெட் ஆனாங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு நம்ம டியும், அப்படி நீ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதான் முட்டாள்தனம், ஆக்சுவலா இந்த ஃபேமிலி ஹெட்டா இருக்க வேண்டியது நாங்க தான், நான் யார் தெரியுமா, என்னோட தாத்தா தான் கின்கோட்டோட அண்ணனே, என் தாத்தா மட்டும் உயிரோட இருந்திருந்தா எங்களோட ஃபேமிலி தான் ஹெட்டா இருந்திருக்கும், உன் பாட்டி எல்லாம் இருந்திருக்கவே மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு முதல்ல இந்த கிழவன் இந்த கின்கோட்டெல்லாம் யாருன்னு தெரியுமா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன் கேளு அப்படி சொல்லிட்டு நம்ம டி அவன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க எப்படி சீன் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவரு அந்த கோட்டோஸோட ஆளுங்கள்ட்ட இருந்த ஒரு வாக்கி டாக்கியை எடுத்துட்டு வராரு. அந்த வாக்கி டாக்கியோட ஆப்போசிட்ல அந்த குண்டன் தான் பேசுறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நாங்க அங்க அனுப்பி வச்ச ஸ்மார்ட் டீம்ல இருந்து ஒரு ரிப்ளைவும் இல்ல, அவங்களுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஆள்கிட்ட கேட்கிறாரு.
அதுக்கு அந்த குண்டை அதே தான் எங்க ஆளுங்களுக்கும் அங்க வந்த எங்க ஆளுங்கள்ட்டையும் ஒரு தகவலும் இல்ல, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு அந்த ஆள் நம்ம ஹீரோட்ட கேட்கறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் உங்க ஆளுங்க எங்க கஸ்டடியில தான் பத்திரமா இருக்கானுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு ஒழுங்கா சரண்டர் ஆகிற வழியை பாருங்க, அப்பதான் உயிர் தப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஆள்கிட்ட சொல்றாரு. அதுக்கு அந்த ஆளு கடுப்பாயிட்டு என்னது நாங்க சரண்டர் ஆகணுமா, இங்க வீக்கா இருக்கிறது நீங்க தான் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆகணும், அதுவும் இல்லாம உனக்கு முக்கியமான ஒண்ணு இப்ப என்கிட்ட தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த குண்டா சொல்றான். யாருன்னு பார்த்தா நம்ம மஷீரோவும் ஹீரோயினும். நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் செம்மையா சாக்கறாரு. மஷீரோக்கு என்னாச்சு, என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த வாக்கி டாக்கிய நம்ம கியோசிக்க வாங்கி பேசுறான். நம்ம கியோசிக்கு என்ன சொல்றான்னா உன் ஒய்ஃபுக்கும் குழந்தைங்களுக்கும் எதுவும் ஆகல, அம்மா நீ ஏதோ வச்சிருக்கன்னு சொன்னீங்க என்ன அது அப்படி சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் தான் உன் ஆசை தம்பி தான் என்கிட்ட இருக்கான், ஒழுங்கா என் ஒய்ஃபையும் குழந்தைங்க என்கிட்ட ஒப்படைச்சிரு, அப்பதான் உன் தம்பி இவரோட வந்து சேருவான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க சொல்றாரு. அப்ப அந்த சைக்கோவும் அப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க அந்த டனலுக்கு வா, நீ மட்டும் தனியா சரியா அப்படி சொல்லிட்டு அந்த சைக்கோவும் சொல்றான். நம்ம ஹீரோவும் சரின்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம டியும் அந்த அடியாளு இருக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. நம்ம டி அந்த அடியாள்கிட்ட ஏதோ சொல்லியிருக்காரு, சொன்னதுக்கு அப்புறமா இதுதான் உண்மை, இதை நீ நம்பிதாகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம டி அந்த ஆள்கிட்ட சொல்றாரு. அதுக்கு அந்த அடியாள் சொல்றான் இதுக்கு மேல அந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாத, எங்களுக்கு எங்களோட ஹிஸ்டரி நல்லாவே தெரியும் அப்படி சொல்லிட்டு அந்த ஆளு சொல்றான். அதுக்கு நம்ம டியும் முட்டாள் உன்னை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கானுங்க, நீ எல்லாம் சாகரத்தான் லாய்க்கு அப்படி சொல்லிட்டு நம்ம டி அந்த ஆள் மூஞ்சிலே துப்பிடுறாரு. அவனுக்கா வருதே கோவம். அப்படியே நம்ம டி கழுத்தை பிடிச்சி திருப்பி நம்ம டி எங்க சாகடிச்சிடறான். அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி நம்ம கியோசிகேவையும் அவனோட ஆளுங்களையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம கியோசிகே ஹீரோ சொன்னபடி நம்ம ஹீரோயினையும் மஷிரோவையும் அந்த டனலுக்கு அழிச்சிட்டு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த கட்டையா இருப்பான ஒரு ஆளு அவன் நான் உன்ன மாதிரி சமாதானம்லாம் பேசிட்டு இருக்க முடியாது, நான் இவங்களை இங்கேயே கொல்ல போறேன், அட்லீஸ்ட் அந்த பொண்ணையாச்சும் நான் கொல்ல போறேன் அப்படி சொல்லிட்டு அவன் கண்ணை ஏன் பண்ணி நின்றுட்டு இருக்கான். நம்ம கியோசிக்கவும் ஒழுங்கா சொல்றது கேளு, அப்படிலாம் எதுவும் பண்ணாத அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த ஆள் கேட்கற மாதிரி தெரியல. அப்படியே நம்ம கியோசிக்கே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போக அந்த ஆளும் கண்ணை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கான். அப்போ அந்த அடியாள் இருக்கான்ல அவன் சடனா அங்க வந்து இங்க பாருங்க அப்படி சொல்லிட்டு சவுண்ட் கொடுக்க இந்த நேரத்துல அந்த கட்டையா உள்ள ஆளு டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான். அப்ப அந்த அடியாள் வந்து நம்ம கியோசி கேட்ட இந்த போனு நான் அந்த டீ தேர்ந்தெடுத்தேன், இந்த சேட்டலைட் போன் வழியா தான் அவங்க குழந்தைங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க, கண்டிப்பா நமக்குள்ள உள்ள அந்த துரோகி யாருன்னு இந்த போன் தான் காட்டி கொடுக்க போகுது அப்படி சொல்லிட்டு அந்த அடியாள் சொல்லிட்டு நம்ம கியோசி கிட்ட ஒரு கத்தி எடுத்து கொடுத்து உனக்கு இப்ப என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும் கியோசிக்கே அப்படி சொல்லிட்டு அந்த கத்தியை நம்ம கியோசி கிட்ட கொடுக்குறான். ஆக்சுவலா இதுக்கு என்ன அர்த்தம்னா ஹீரோயினையும் மஷிரோவையும் ஹீரோட்ட ஒப்படைக்காத, இங்கே உனக்கு போட்டு தள்ளிடு அப்படி சொல்லிட்டு தான் அந்த கத்தியை கொடுக்குறான். நம்ம கியோசிக்கும் என்ன பண்றதுனே தெரியல, ஏன்னா நம்ம கியோசிக்கோ தான் நல்லவனாச்சே, இப்போ ஹீரோயினையும் கொல்லக்கூடாது இவனுங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும், அப்ப என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம கியோசிக்கு அங்கே யோசிச்சுட்டே இருக்கான். அப்படியே அந்த கத்தி எடுத்துக்கிட்டு மெதுவா நம்ம ஹீரோயின் பக்கமே வந்துகிட்டு இருக்கா. நம்ம கியோசிக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்போ அந்த அடியால வச்சிருந்த அந்த சேட்டலைட் போனுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் பண்ணது யாருன்னு பார்த்தா நம்ம அப்பா கென்னு தான். கியோசிக்கு எப்படி இக்கட்டான சுச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கிறதுனால நம்ம அப்பாவே முன் வந்து அவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாரு அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாரு. எனக்கு இந்த ஃபேமிலியில் நடக்கிற எதுவுமே ரொம்ப நாளாவே பிடிக்கல, ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் வாய்ப்பு கிடைச்சது அப்படி சொல்லிட்டு நம்ம கென்னு அவங்கள்ட்ட சொல்றாரு. உடனே அந்த அடியாளு நம்ம கியோசிக்கிட்ட இருந்த கத்தியை வாங்க ட்ரை பண்றான். ஆனா நம்ம கியோசிக்க அந்த கத்தியை அவன்கிட்ட கொடுக்காம நானே அவனை பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம கென்னு கிட்ட கியோசிக்க போறான். அங்க போயிட்டு அவங்க அப்பாவே எப்படி குத்துறன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே நம்ம கியோசிக்க முடிஞ்சதான் காமிக்கிறாங்க. அவனுக்கு என்ன பண்றதே தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா அவங்க அப்பா, இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின், இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த கோல்டஸோட ஆளுங்க. இதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டே நம்ம கியோசிக்க சமயா முடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப மட்டும் கியோசிக்க அவங்க அப்பாவை கொல்லல அப்படின்னா கண்டிப்பா அந்த கோல்டஸ் அந்த ஆளுங்க அவங்க அப்பாவையும் கொண்டுருவானுங்க, ஹீரோயினையும் கொண்டுருவானுங்க. இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு நம்ம கியோசிக்கேக்கு. அவனுக்கு அவங்க அப்பாவோட இருந்த அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் வந்து போகுது. ஆனா என்ன பண்றது, இப்ப அவங்க அப்பாவை கொண்டு தானே ஆகணும். அப்படியே அந்த கத்தி எடுத்து மெதுவா அவங்க அப்பா வயித்துல குத்துறான். ஆனா லேசா தான் குத்தி இருக்கான் மேலோட்டமா. இப்படி எல்லாம் குத்துனா அவங்க அப்பா கண்டிப்பா சாக மாட்டாரு. சோ அவரோட அப்பாவே அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த கத்திய அவரே அவரோட வயித்துல இறக்கிக்கிறாரு. அப்படியே அவர் சாகும்போது கூட நம்ம கியோசியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் சாகுறாரு. ஏன்னா அவரோட புள்ளைய காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அப்படியே நம்ம கியோசிக்கே அந்த கத்தி அந்த அடியாள்கிட்ட கொடுத்துட்டு அந்த குப்பையை முதல்ல கிளீன் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். ஒரு கதவுக்கு பின்னாடி போய் நின்னுட்டு நம்ம கியோசிக்கு அப்படியே உறைஞ்சு போய் நிப்பான் பாருங்களேன். ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இந்த சீன்லாம் பார்க்கும்போது. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. நம்ம கியோசிக்கு ஒரு இடத்துல உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். அப்படியே அவன் கையெல்லாம் பார்க்கணுமே, அப்படியே ரத்த கரையோட நடுங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த அடியால் நம்ம கியோசிக்கிட்ட வரான். இப்ப நடந்த சண்டையில இறந்தது அதிகமா வயசானவங்க தான். இன்னும் நம்ம கோட்டோ ஃபேமிலியில யங்ஸ்டர் தான் நிறையவே இருக்காங்க. சோ நம்ம இன்னும் கேப்பபிள் தான் ஃபைட்டிங்க்கு அப்படி சொல்லிட்டு அந்த அடியாளங்க சொல்றான். அது நம்ம கியோசிக்கவும் உனக்கு இன்னுமா அந்த ஃபைட்டிங் ஓகேன்னு தோணுது அப்படி சொல்லிட்டு நம்ம கியோசிக்க அந்த ஆள்கிட்ட கேட்கறான். அதுக்கு அந்த அடியாலும் இங்க பாரு கியோசிக்கே, நம்ம கோட்டோ ஃபேமிலியில ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு, நான் என்னோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ இந்த கோட்டோ ஃபேமிலியை தொடர்ந்து லீட் பண்ணு, இந்த பிரச்சனையெல்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த அடியாள் அங்க இருந்து கிளம்புறான். அப்படியே கட் பண்ணி நம்ம கியோசிக்கையோட உண்மையான அம்மாவான ஏல தான் காமிக்கிறாங்க. நம்ம எல்